ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்றார் அதுபடி செய்தால் நமக்கு ஆசை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதை பார்த்து அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கேட்குறீங்க, ஆனால் அதை செயல்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தெரிந்து கொள்ள வாங்க. எரேமியா புத்தகம் 29 வசனம். எரேமியா 29:13. நாளைய தேவனோடு கூட பேசுகிறோம். தெரிந்து கொள்ள வசனம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனி. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் முழு இதயத்தோடு எப்படி தேடணுமா? நல்ல கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க. பேசும்போது பேசுறது கூட மௌனமா இருக்கக்கூடாது. வசனம் சொல்லும்போது வசனத்தை புரிந்து கொள்வதான் நான் உங்களை திருப்பி சொல்றேன். நீங்க மௌனமாவே இருந்தா அப்படின்னா கதையா சொல்றாங்க. வசனம் பேசும்போது வசனத்தை நீங்க என்ன பண்ண ரிப்பீட் பண்ணணும். உங்கள் என்னை தேடினீர்களானால் ஒவ்வொரு வசனத்தையும் மிக தெளிவாய் அழகா சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபையாலே இந்த வேதாகமும் பல மொழியில் அச்சிடப்பட்டிருக்கு. அவங்க அந்த சொந்த பாஷையை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் அந்த மாதிரி ஒரு தமிழ்ல எழுதி கொடுத்து தமிழ்ல அச்சடிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டிரான்ஸ்லேஷன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த வேதாகமம் ஃபுல்லா ஹீப்ரூல எழுதப்பட்டிருக்கு. ஹீப்ரு பாஷைன்னு சொல்லப்படுகிற அந்த காலத்து பாஷையில எழுதுது. அப்படியே தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டாந்து கடைசியில் தமிழ்ல போகுது. தமிழை கொண்டு வரும்பொழுது கூட என்ன தெரியுது பாருங்க, எவ்வளவு அழகா தெளிவா சொல்லப்படுது பாருங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க அந்த இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் பண்ணும்போது எப்படி அழகா பண்ணிருக்காங்க. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் கவனிக்கீங்க இல்லையா? தேடுவீர்களானால் யார தேடணும்? பொருளை போட்டு தேடுறீங்களா? அது வேற. ஆனா பிரச்சனை தேடுறீங்க. தேடுகிற காரியம் உலக பிரகாரமா தேடுறவங்களுக்கு முழு இதயத்தோடு தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நீங்க தேடினா என்ன ஆகும் பாருங்க. அடுத்த வசனம் போடுங்க. என்னை தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். கரையிலேக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை நீங்கள் தேடினால் என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்டுபிடிப்பீர்கள். இதை கண்டு கொண்டால் நமக்கு எந்த கவலையும். ஒரு முழு இதயத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கிறவர், அவருடைய வழியிலே நடக்கிறவர் எதற்கு மஞ்ச மாட்டான், கவலைப்பட மாட்டான், துக்கப்பட மாட்டான். சரீரத்தில் எந்த வியாதிகள் வந்தாலும் சரி அதை குறித்து அவன் கவலைப்பட போவதே இல்லை. நாளைக்கு நான் மறிக்க போறேன் என்றால் கூட அவனுக்கு அந்த கவலை இல்லை. ஏன்னா முழு இதயத்தோடு தேவனை விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. முதலாவது ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. ஆத்மா ரட்சிக்கம் இல்லைன்றா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்மா ரட்சிப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் ஆத்மாவை தான் உண்டாக்கி இருக்கிறார். அது பேர் சரீரம். சரீரத்தை உண்டாக்கி அதிலே ஆத்மத்தை வைத்திருக்கிறார். அதெல்லாம் நாம் சுவாசிக்கிறோம். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னா அது தேவனுடைய காற்று. சுவாசிக்கிறதெல்லாம் அவருடைய அவர் போட்டு தான் நம்ம தானே இங்கே வரல.
தேவன் ஆதாமை உண்டாக்கி அவன் நாசிலே தன் சுவாசத்தை அவர் ஊதினார். எப்படி இது பார்த்தீங்களா? இதான் தேவன் நம்மை உருவாக்கின விதம். ஒவ்வொரு தாயும் தன் குழந்தைகளை கர்ப்பத்தில் இருந்து எப்படி இருக்கிறது சுவாசிக்கிறது அந்த குழந்தை காற்று மூலமாக. அல்லேலூயா. நல்லது. ஆண்டவர் அப்படி உருவாக்கி வச்சுட்டு எதுக்காக நம்ம ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார்? அவரை துதிக்கவும், அவரை போற்றவும், அவர் வழிகளை நடத்தவும், அவர் நாம் பிரியமாய் நடக்க வேண்டும். அதான் மிக முக்கியமான காரியம். அப்படி இருந்தா ஆண்டோடு ஒரு முழு இதயத்தோடு நம்ம துதிப்போமானால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நமக்கு துதிப்பது கிடையாது. இனிமே சொல்லப்போனாதான் கொஞ்சம் துதிச்சா போதும். கொஞ்சம் ஆண்டு டைம் நம்ம ஒதுக்கிறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கூட ஒதுக்க முடியாது. வேதம் வாசிக்க முடியல, டைம் இல்லை தெரியல. மற்ற எல்லாவற்றையும் டைம் இருக்குது. வீண் பேச்சு பேசுறது, பொழுது போகிறதுக்கு, இப்படி அப்படிலாம் போய் வந்து கொண்டு இருப்பதுக்கெல்லாம் டைம் இருக்கும். ஒரு இதயத்தோடு விசுவாசிக்க உங்களுக்கு டைம் இருக்கு. அப்படின்னா எப்படி ஒரு குடும்பம் சரிபட்டு குடும்பத்தை ஆசீர்வதிப்பது தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிப்பது யாரு? என்ன முடிக்கிறீங்க? நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது யார்? தேவனாகிய கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க. குடும்பத்தை நடத்துவது யாரும் கேட்டா சொல்ல தெரியாதா? வேற யார் நடத்துவாங்க குடும்பத்தை? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் நம்ம குடும்பத்தை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஏன் மனைவி, பிள்ளைகள் யார் வழி நடத்துவார்? பிள்ளைக்கு சொந்தத்தை கொடுத்துருக்க யார்? அவர் தான் கொடுக்குறார். பிள்ளை நன்றா இன்னைக்கு இருக்குதுன்னா எப்படி இருக்குது? நீ கொடுத்து சாப்பாட்லையா? நீ பராமரிக்கிறது இல்லையா? ஒரு நாள் அது மட்டும் அப்படி நினைக்காதீங்க. நான் நல்ல புள்ளைய வளர்க்குறேன், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன், நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நினைச்சா தவறு. என் பிள்ளை கர்த்தரால் வளரும். அல்லேலூயா. பிள்ளைகள் வந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பிள்ளைகள் இல்லாம தான் நம்ம கஷ்டம். சில பேர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு கஷ்டப்படும் நமக்கு தெரியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது பிள்ளையை பொறுத்து. ஆரம்ப காலத்திலே நான் நினைச்சிருக்கேன். என்னுடைய விஷயத்துல பார்க்கும்போது 4 ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. 4 ஆண் பிள்ளை. எனக்கு ஆண் பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும். பெண் பிள்ளை எனக்கு பிடிக்காது. அந்த நாளில் இப்ப கூட பேட்டிகள்லாம் வரும்போது நான் சொல்லுவோம், நான் போடுதான் பொறுத்தோம். அதே மாதிரி பிறந்திருக்குது, அதே மாதிரி நடந்திருக்குது. ஆண்டவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் ஆண்களுக்கு தான் அவர் புத்தியும் கொடுக்கிறார். ஏனென்றால் இப்பவே மனுஷனுக்கு தான் அவர் முதலிடம். ஆதாமுக்கு தான் முதல். அடுத்தபடியாக தான் ஏவாள். ஆகையாலே நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் முழு இதயத்தோடு கூட நாம நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து அவரை முழு இதயத்தோடு நான் நேசிப்பேன் என்ற ஒரு அலையா சொல்லலாமா? நேசிப்பீங்களா? நேசிப்பீங்களா? உறுதியா இருப்பீங்களா? உறுதியா இருக்கணும். அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. அப்படி என்ன நடக்குது பாருங்க. அப்படி நீங்க செய்யும் போது உடையத்தோடு இருப்பாங்க. 29 5வது வசனம் படிங்க. நீங்கள் வீடுகளை கட்டி கரங்களை தட்டுவோம். வீடுகளை கட்டி, அடுத்தது குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள்.
அவர் கனியை அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ரொம்ப அருமையான நாள். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து, இவர் வீடு கட்டுவோம் குடியிருக்க முடியாது. வீடு நல்லா கட்டியிருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல குடி போக முடியாத ஒரு துன்பம், ஒரு கஷ்டமாக இருக்கும். நீ முடியத்தோடு ஆண்டவரை விசுவாசித்தினா அந்த வீட்டுக்கு நீ குடியே போகலாம். அடுத்தபடி என்ன சொல்றாரு? தோட்டங்களை, இது என்ன காரியத்தை குடிக்குதுன்னா நம்மளுடைய ஆகாரம், ஆகாரத்தை என்னதான் வசதியான ஆகாரம் சாப்பிட முடியாத சூழ்நிலை. நீ ஆண்டவர் முடியத்தோடு நீ நேசித்தால் உனக்கு என்னது? தோட்டங்களை நாட்டி, தோட்டங்களை வளர்த்து அது வந்து கனியெல்லாம் நீ பூசிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய கனியை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறத நம்ம செலவு பண்ணவே முடியும். நம்ம கைக்கு இருக்க மாட்டேங்குது. எல்லாம் அப்படி கடன் கிடன் ஆஸ்பத்திரி அப்படி இப்படி பிச்சுக்கு போய் சாப்பிடுறது வழி இல்லை. நம்ம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம கைக்கு வந்து சேர மாட்டேன்னு அதை வச்சு அனுபவிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகள். கடன் சொல்ல ஒரு பக்கம், வாடகை கொடுக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், இப்படி செய்யணும். இந்த பிரச்சனைகள் காரணம் என்ன? நீ ஆண்டவரை முழு இதயத்தோடு நேசிக்கணும். அல்லேலூயா. நீ முழு இதயத்தோடு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு விஷயத்தை, ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, நல்ல சொல்றேன். இந்த ஜனங்கள் தங்கள் நாவினாலே என்னை அறிக்கை செய்கிறார்கள். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? வாயாலே நீங்க இருதயம் எப்படி இருக்குது? அப்படின்னா வசனம் எழுதிருக்கு, சும்மா நான் சொல்றேன். இந்த ஜனங்கள் தங்கள் நாவினாலே என்னை அறிக்கை செய்கிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. அப்போ மாய்மாரமான ஒரு வாழ்க்கை, சும்மா ஆண்டவரை ஏமாத்து, சோதரம் 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 சொல்றது எல்லாம் ஏமாற்றுவேன். போக்கு சொல்ல இடமே அப்படின்னா கூட்டாது. ஒரு ஆண்டவரை நேசித்தா முழுத்தோடு முழு பலத்தோடு நேசி, அதுதான் ஆசீர்வாதம். இப்போதிலும் நீங்க நான் ஒரு ஸ்டெப் எடுக்க, ஒரு காயம் ஒரு நல்ல மனசுல வச்சுங்க. நான் இனிமேல் ஆண்டவருக்கு முதலிட நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு பேர் என்று சொல்ற 3 அலையிலேயே சொல்லுங்க பாருங்க. அப்போ இனிமேல் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நீங்க அல்லேலூயா சொல்லிட்டீங்க, அங்க ரெக்கார்ட் ஆகுது, அங்க ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு மாறா நடந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நாளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண முடியாது. இது உறுதி, நான் உறுதியா சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை முழுத்தோடு நேசிக்க விடால், சும்மா தான் நாமளால் அறிக்கை செஞ்சுட்டு இருபத்தி அந்த தூரம் எல்லாம் வச்சு எங்கெங்கயோ இணையத்தை வச்சுக்கிட்டு உலக பிரகாரமா இதயத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் எதுவுமே இருக்காது. எழுதி வச்சுங்க, நிச்சயமா இருக்காது. உங்க வாழ்க்கை ஃபுல்லா அடிபட்டு போயிடும். நீ வேதத்தை நீ மறந்தினா உன் பிள்ளைங்களை நான் மறந்துடுவேன். ஆமென் சொல்லு. ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகும். உறுதியா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்போ உன் பிள்ளைகளை அவர் மறந்தாங்க, என்ன கேள்வி? உன் பிள்ளைங்க யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். சும்மா வரீங்க செயல்பாடுகள் இருக்கணும், நடக்கணும், நடந்து காட்டணும்.
அப்படி செய்யலாம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் முழுக்கமா இருக்கு. இந்த ஜனங்கள் அந்த 4 நாளின் அறிக்கை செய்யலாம். என்னை மறந்தினா உங்களுடைய நான் மறந்துடுவேன். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். புள்ள நல்லா இருக்குன்னா நீ ஆண்டுகிட்ட நல்லா இருக்கும். புள்ள நல்லா இருக்குன்னா நீ ஆண்டுகிட்ட உலகத்தோடு நேசி. அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வரும். இஷ்டம் போல போனா அது வாழ்க்கை தான் மாறாதான் போகும். ஆசீர்வாதம் கிடைக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை தேவையா இது? ஆண்டவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை திரும்பி படிங்க. 29:13 நல்ல ஆழமா படிங்க. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீரானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தேடுவதை கண்டுபிடிப்பீர்கள். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். கண்டுபிடி. அநேக தேடி கொடுக்குறாங்க, கண்டுபிடிக்கிறது தேடுறாங்க, தேடிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இவரு சொல்றாரு, முழு இதயத்தோடு என்னை தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு கண்டுபிடிப்பீங்களா? அவரை எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து. எல்லாரும் வாயில திறந்து. சரி, எனக்காக ஜீவனை கொடுத்தவரை நான் தேடி கண்டுபிடிப்பேன். உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி, உங்களுக்காக அவர் அவமானப்பட்டு, உங்கள் பாவ நிமித்தம் அவர் கொடுமையை அனுபவித்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரை நம்புகிறேன், அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். தவறாதீங்க, தயவுசெய்து தவறாதீங்க. உங்க வாழ்க்கை சின்ன பின்னமாய் உங்க பிள்ளைகள் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஜாக்கிரதை. ஆண்டவர் புரிய. ஏன்னா இப்போ அவங்க வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. காலங்கள் அதுக்கு எல்லாம் அடையாளமாகி தோன்றுகிறது. விஞ்ஞானம் பெருகிடுச்சு. ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது. வாசகங்களை இருக்கிறார். வந்துட்டாரா கதை முடிஞ்சிருக்கு. ஜாக்கிரதை. அது முன்பதாக 2ஆம் வருகை கொண்டிருக்கிறது. அந்த வருகையிலே கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் அனைவரையும் அவர் எடுத்துக் கொண்டு ரகசிய வருகை இதுதான். அந்த வருகைக்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். கைவிடப்பட்டுட்டீங்கன்னா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தத்துல நீங்க மாட்டி தவிப்பீங்க. சாவு தேடுவது சாவு உங்களுக்கு வராது. இந்த உலகத்துல நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு சாவு வாங்க நினைச்சீங்கன்னா சாவு வரவே வராது. சாவ விரும்பான வராது. அந்த மாதிரி தொலைவுகளை நீங்க மாட்டிக் கொள்வதா நீங்க கர்த்தருடைய வருகையிலே நான் உயிரோடு கூட அவரோடு எழுந்துட்டோம். கரெக்டாக அந்த உயிரோடு அவரோடு கூட போயிருக்கோம். இந்த உலகத்தில் ஒன்றா கஷ்டப்படுறோம். தீர்மானம் பண்ணி அதாவது ஒரு தீர்மானம் பண்ணி அதை முடியத்தோடு கூட நான் அவரை தேர்வு. வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாதவர். என்னை தேடினால் நீங்கள் கண்டறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி வாக்கு மாறாத தேவை நம்ம மனதில் ஒப்பு கொடுப்போமா? எல்லா கண்களையும் போடுங்க. பகவத்தை நோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் உங்கள் வாயினாலே அறிக்கை செய்து ஆண்டுக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டு என் குடும்பம், என் பிள்ளைகள், என் கணவன், மனைவி எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நான் உங்களை முழு இதயத்தோடு போய் தேட போறேன். நான் உங்களை கண்டுபிடிக்க போறேன். நான் கண்டுபிடிப்பேன். தீர்மானம் எடுத்தவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. தீர்மானம் எடுத்தவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க.
எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையிலும் உங்களை உயர்த்தும். நீங்கள் தோட்டங்களை நாட்டி அது கையை விட்டு செய்வீர்கள். தோட்டங்களை நாட்டி அதை கனியை ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நான் ஜெபிப்போமா? அவரோடு கூட இசைந்து கொள்ளுங்கள், அவரோடு கூட உறவாடுங்கள். அவர்தான் எனக்கு முக்கியம். நான் இப்பொழுது தேடினேன், கண்டுபிடித்து விட்டேன். இனி நான் அவரை விட்டு விலக மாட்டேன், அவரை விட்டு பிரிவாக மாட்டேன். உறுதியாக நம்புங்கள், உறுதியாக விசுவாசம், அவர்களை பற்றுகிறார்கள். வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, ஆண்டவருக்கு முழு டைம் கொடுங்க, முழு டைம் கொடுங்க. அவருக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி வைக்க, காலையிலும் இரவும். அது போல் ஒரு வேதத்தை வாசிக்க ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்துட்டான். ஆண்டவரே, அநேக சமயத்தில் எதையோ தேடி நாங்கள் வீணாய் போகிறோம். இன்றைக்கு உங்கள் வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தை, நீங்கள் என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். அந்த வார்த்தை நாங்கள் இன்று உங்களை கண்டுபிடிக்கிறோம். ஒரு வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, ஒரு வார்த்தையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு வார்த்தையிலே சந்தோஷம் இருக்கிறது, ஒரு வார்த்தையிலே சமாதானம் இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்பா, அதுதான் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் உண்மை முழுவதோடு உண்மை நேசிக்கிற மாட்டோம். எங்களுக்கு முழு ஆசீர்வாதத்தை தார மாட்டோம். நாங்கள் பெருகி சிறப்பாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தின் வருமானத்தை எல்லாம் பெருக செய்கிறார். பிள்ளைகள் நல்ல சுகமாக இருக்க கிருபை செய்கிறார். இவர்கள் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி, நன்றி. எல்லாரும் சோதனை உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்களுக்காக சோதனை. இடத்துல உங்களை உட்கார வைத்து ஆராய் நடத்தி கொண்டு பங்கு பெருமையாக கிருபை செய்திருக்காங்க. எல்லாரும் வாயில திறந்து சோதனை பண்ணுங்க, சோதனை பண்ணுங்க. அவருக்கு நன்றி செலுத்துங்க. அதே இடத்துல வந்து கலந்து கொண்டு கிருபை செய்து நேற்று இருக்கிற இன்று இல்லை, எங்களுக்கு ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்ததாக உங்க நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிருபைக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி, தயவுக்காக நன்றி. ஓ நல்ல தேவனே, ஓ நல்ல தேவனே, உங்கப்பான ஒரு தேவன் வேறு எங்கேயும் கிடையாது. உங்கப்பானவர் யாருமே கிடையாது. வானத்திலும் பூமியிலும் ஆண்டவர் ஒப்பான ஒருவரும் இல்லையா? நீரே சிறந்தவர், நீரே மேன்மையானவர், நீரே மகிமை நிறைந்தவர், நீரே மாட்சிமை நிறைந்தவர், நீரே மகத்துவம் உள்ளவர். ஹalleluya, ஹalleluya. உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை துதிக்கிறோம். நீங்கள் 24 நேரம் எங்களோடு கூட இருமாறு. 24 நேரம் நான் கூட வாசம் கூட உறவாடுவோம். நீங்கள் தோட்டத்தை நாட்டி நல்ல வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொன்னேன். சில நேரம் இருந்தது கூட நான் இழந்ததை நினைக்காதீங்க. அதனால இந்த பாடலோட வரியை மட்டும் நீங்க பாருங்க. ஒழிந்து போன எங்கள் கோடாரத்தையே உமது கரத்திலிருந்து கட்டி வைத்தீரே. உடைந்து போன உமது கரத்திலிருந்து கட்டி வைத்தீரே.
உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன். என் ஜீவனை கொன்றாய். ஆமென். யாவரும் தன் ஜீவனை அவன் பொருட்டாய் எண்ணாதிருக்கிறார்களோ அவன் நல்லா இருக்கிற கர்த்தர் வீட்டை கட்டினார்கள். கட்டுகிற ஒரு பிரயாசம் இருந்தார். வீடை கட்டுகிறவர் கொத்தனார் அல்ல, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர், பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறவர், நம்முடைய கையின் குறிகளை அவர் கட்டி எழுப்புகிறவர். ஆகினால தேவனாகிய கர்த்தர் அவர் விழுந்து போன கூடாரத்தை கூட அவர் கரங்களினாலே, அவர் கரத்தின் கிரிகளினாலே எழுப்பி கட்ட வைக்க அவர் சொன்னார். குடும்பம், என்னுடைய வேலை எல்லாம் பாழாய் மண்வேடா கிடக்குது என்று சொன்னார். இருந்து ஒரு அம்மா வருவாங்க, வீட்டை கட்டித்தரன்னு சொல்லி இடித்து மண்வேடா போட்டுட்டாங்க, அப்படியே மண்ணாகவே கிடக்குது என்று சொன்னார். விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுத்து கட்ட வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒழுங்காக செபித்து கொண்டார். தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்கிறது. எல்லாம் பாழாய் போனது என்று நினைக்காது, உன்னை பயிர் நிலமாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஈசாக்கு ஏசா நினைத்து யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று சொல்லி, ஏன்னா பார்வை மங்கி போச்சு. அவருக்கு வயதானதுனால அவரோட பார்வை கொஞ்சம் தெளிவா இல்லை. ஆகினால் அவர் சொல்றதா, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று. இன்றைக்கு பாழாய் போனது என்று நினைக்காது, உன்னை பயிர் நிலமாய் மாற்ற தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்கா புரிஞ்சுவேன். இது உங்களுக்கு கடைசி தருணமாக இருக்கிறோம். இது ஜாக்கிரதை, ஆண்டவரை எச்சரிக்கை, நல்ல ஸ்ட்ரிக்டா இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இருக்கிறார். நீ குளிரின்றி அணையின்றி தான் நான் உன்னை வாங்கி பண்ணி போகிறேன். ஜாக்கிரதை, வாங்கி பண்ணிட்டாருன்னா அவனை மூச்சு போச்சு. ஜாக்கிரதையாக கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் ஜாக்கிரதை சொன்னாங்க? பிசாசு நம்மளை பல வழிகளை ஏற்படுத்தும், பல போக்கு காட்டுவான், பல நஷ்டங்களை கொண்டு வருவான், சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வருவான். இவரை பற்றி ஒருபோது சார் என் கூட என் நேசர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லணுமா? என் நேசர் கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் நேசர் கூட இருக்கிறார், என் இயேசு கூட இருக்கிறார். நான் எதற்கு கவலைப்படுறேன்? கால் வலி, மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, கவலையே கிடையாது. இயேசு வரும் எனக்கு இறங்கும். அவர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார். ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிப்பேன். ஆபரகாமை ஆண்டவர் சொன்னார், 100 வருஷம் போது ஒரு குழந்தை பிறந்த ஈசா. ஈசா அந்த வழியில வயதாமான ஒரு காரியம்.
ஆபிரகாம் அந்த குழந்தையை கொண்டு போய் பலிபீடத்தில் கிடைச்சி, அப்போ அவன் பையன் கேட்கிறான், ஆண்டவர் எது ஆடு இருக்கு? ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவன் பலியிட போகும்போது ஆபிரகாமே ஆபிரகாமே கையை நீட்டாங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியம். அந்த உச்சக்கட்ட நேரத்தில் ஆண்டவர் கோபை கொடுத்து மகனை காப்பாற்றினார். ஆனா அதுக்கு முன்னால ஆபிரகாம் சொன்னான், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதுபோல்தான் நம்ம சரீரத்தில் எந்த காரியங்களும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் சொல்லுப்பா, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இயேசு என்னை பார்த்துக் கொள்வார், இயேசு என்னை பார்த்துக் கொள்வார். நான் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன். எதுக்கு நான் அஞ்ச மாட்டேன், எதுக்கு நான் அஞ்ச மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த பரிசுத்த பிதாவின் அருமையான வேலைக்காக போராட இந்த நாளிலே இந்த ஆராதனை மிகவும் சிறப்பாக நடந்ததாக கோரி கோரி கொண்டு வந்து சேர்த்து ஆரை நாட்கள் செய்திருக்காங்க. மகனை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், வேற குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து அந்த ஊழியம் பெருகும்படி செய்வீரார். பெருகட்டும் ஆண்டவர், பெருக்கத்தான் உங்களுடைய ஏம், உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய டார்கெட். நாங்கள் பெருக வேண்டும் என்று நான் உங்களை சித்தமாயிருக்கிறேன். அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, பிள்ளைகளின் ஆசீர்வதி, எங்கள் போக்குவரத்தை கூட நீ பாதுகாத்து ஓகே கூட துதிகர மகிமையாக்கு இயேசு மச்சமுக்கு பரிசுத்தம். ஆமென். எல்லாரும் சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம்.